வணக்கம். சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள். இந்த காணொளியில் ஒரு ஜாதகர் எந்த அமைப்பில் காதல் வசப்படுகிறார், காதல் ஜோதிடம், காதல் காற்றை போன்றது, பார்க்க முடியாது ஆனால் உணர முடியும் என்று காதலை பற்றி கவிஞர்கள் கூறியிருக்கிறார்கள். காதல், திருமணம், வாழ்க்கையின் தாத்பரியம் காதலை முழுமையாக உணர்தல், பரஸ்பரம் அன்பு பாராட்டுதல், காதலை லயித்து கொண்டாடுதல், வாழ்க்கையை வாழ்தல், ஜென்மாந்தரமாக தொடரக்கூடிய தொடர்புகளில் இறையுடைய ஆசீர்வாதத்தால் முழுமை பெறுதல், நல்ல மனப்பொருத்தம், உள் மற்றும் வெளி சார்ந்த ஈர்ப்புகளின் சங்கமமாக இரு மனம் இரு உடல் ஒன்றாகி மோகித்து நல்ல புரிதலுடன் திருமண பந்தத்தில் இணைவது, முழுமை அடைவதே காதல் திருமணம் என்று வர்ணிக்கப்படுகிறது என்றால் மிகையாகாது. வேத ஜோதிட சாஸ்திரத்தில், அதாவது ஜெகத் ஜாதகத்தில் 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய திருமண வீட்டை குறிக்கும் துலாம் வீடு சுக்கிரனின் ஆட்சி வீடாக வருகிறது. அதற்கு திரிகோண வீடுகளாக கும்பம் மற்றும் மிதுனம் வருகிறது. இந்த துலாம் ராசிக்கு அதிபதியாக சுக்கிர கிரகம் உறவுகளையும் பங்குதாரர்களையும் குறிப்பிடுகிறது. இது திருமணத்தின் முக்கியத்துவம், திருமண பந்தம். இதில் திருமண பந்தத்தில் இணைபவர்களை தெளிவாக சுட்டிக்காட்டுகிற பாவகமாக திருமணம் நிச்சயம், திருமணம் முகூர்த்தம், திருமணத்தின் தாத்பரியம் ஆகியவைகளையெல்லாம் ஒரு ஜாதகத்தில் 7ஆம் பாவம் விளக்குகிறது. மேலும் அதன் திரிகோண வீடுகளாக வரும் கும்பம், மிதுனம் வருகிறது. ஜெகத் ஜாதகத்தில் 5ஆம் வீடு காதல், பூர்வ புண்ணியம், குலதெய்வம், அதிர்ஷ்டம், குழந்தைகளை இப்படியாக சொல்லிக்கொண்டே அந்த 5ஆம் பாவகத்தை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். 5ஆம் பாவகம் இந்த காணொளியின் தொடர்புடைய காதல், ஒருவருடைய ஜாதகத்தில் காதல் வயப்படுபவரா என்பதை 5ஆம் பாவகம் சுட்டிக்காட்டுகிறது. அது மேலும் 5ஆம் பாவகத்திற்கு 3ஆம் பாவகமாக வருகிற 7ஆம் பாவகம் திருமணத்தை குறிக்கிறது. மேலும் அதன் 5ஆம் பாவம் 3, 7, 11 வரக்கூடிய துலாம், கும்பம் மற்றும் மிதுனம் இந்த காற்று தத்துவ ராசிகள் வருகிறது. வேத ஜோதிட சாஸ்திரத்தில் இந்த 3ம் காற்று தத்துவ ராசிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளது. முதலில் காதலை உருவகப்படுத்தும் பொழுது, காதல் காற்றை போன்றது, பார்க்க முடியாது, இனிதே அனுபவித்து உணரக்கூடியது காதல் என்று ஒரு கூற்று உண்டு. எனவே இந்த காற்று தத்துவ ராசிகளான முறையே மிதுனம், துலாம் மற்றும் கும்பத்தில் ஒரு ஜாதகருக்கு கிரகம் இருந்து திசா புத்தி வரும் காலத்தில், தகுந்த வயதில் திசா புத்தி காலம் வரும் வயதில் அந்த ஜாதகர் காதல் வயப்படுகிறார். பிறகு அந்த காதல் திருமண பந்தத்தில் இணைகிறது. அதற்கு இந்த காற்று தத்துவ ராசியில் இருக்கும் கிரகம், திசா புத்தி நடத்தும் கிரகத்திற்கு சுபர் கிரக பார்வைகள் கிடைக்கப் பெறும் பொழுதும், லக்னாதிபதி மற்றும் சுபர் கிரக இணைவு, பார்வை போன்றவற்றை எல்லாம் ஏற்படும் பொழுது அது காதல் திருமண பந்தத்தில் இனிதே சங்கமித்து திருமண வாழ்வில் அவர்களுடைய வாழ்க்கையை காதல் ஏற்பட்டு திருமணத்தில் முடிகிறது. மேலும் இந்த காற்று தத்துவ ராசியில் திசா புத்தி நடத்தும் கிரகங்கள் அசுப, நீச்ச, பகை கிரக பார்வை, சேர்க்கை, இணைவு இருக்கும் பொழுது அந்த காதல் கொச்சைப்படுத்தப்பட்டும் பிரிவினையை ஏற்படுத்தி திருமண பந்தத்தை முறிக்கிறது, பிரிக்கிறது என்றால் மிகையாகாது. எனவே உங்களுடைய ஜாதகத்தில்
இந்த காற்று தத்துவ ராசிகளில் கிரகம் இருந்து தகுந்த வயது தசாபுத்தி காலத்தில் இருப்பீர்களானால் உங்கள் வாழ்வில் காதல் இருக்கிறதா, காதல் வெற்றி பெறுமா என்பதை என்னிடம் உங்கள் ஜாதக குறிப்பை அனுப்பி வைத்து தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.